வடக்கு ஈராக்கின் குர்திஷ் பகுதியில் உள்ள எர்பில் சர்வதேச விமான நிலையம் மீண்டும் குறிவைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இன்று தாக்கியதை தொடர்ந்து வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்களையும் ஈரான் தாக்க தொடங்கியது. உலக வரலாற்றிலேயே ஈரான் இவ்வாறு அடுத்தடுத்த தாக்குதலை மேற்கொண்டவை இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் இந்த சரமாரி தாக்குதல்களில் அமெரிக்க ராணுவ தளங்கள் அனைத்தும் குறிவைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் சற்று முன்னர் இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதல்கள், அத்துடன் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் நலன்கள் மீதான தாக்குதல்கள் தடையின்றி தொடரும் என ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் வட்டாரம் கூறியுள்ளது. இது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் ஈரான் மேற்கொண்டு வரும் தொடர் தாக்குதல்களுக்கு மத்தியில் சவுதி வெளியுறவு அமைச்சகம் ரியாத் மற்றும் நாட்டின் கிழக்கு பகுதியை ஈரான் குறிவைத்து உறுதிப்படுத்தியுள்ளது. அதே நேரம் இந்த தாக்குதல்களை இந்த சாக்குப்போக்கின் கீழும் அல்லது இந்த வகையில் நியாயப்படுத்த முடியாது. மேலும் சவுதி அதன் வான்வெளி மற்றும் பிரதேசத்தை ஈரானை குறிவைக்க பயன்படுத்த அனுமதிக்காது என கடுமையாக எச்சரித்துள்ளது. அதே நேரம் ஈரானிய தாக்குதலால் வடக்கு கட்டாரில் உள்ள ட்ரேடர் அமைப்பு குறிவைக்கப்பட்டதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன.